வணக்கம். இதில் வந்துட்டு என்ன வந்து பேச வரேன்னா, கொஞ்சம் வந்துட்டு வயசில் வந்து பெரியவங்க வந்துட்டு எப்படி வந்துட்டு செயல்பட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கான அங்கீகாரம் அந்த ஃபேமிலியில் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இது சொல்கிறேன். இது வந்துட்டு உங்களுக்கே தெரியும் இதெல்லாம். இருந்தாலும் நான் வந்து எனக்கு தெரிஞ்சு தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அதில் வந்துட்டு என்ன வந்துட்டு வந்து பெரிய ப்ராப்ளம் வந்துட்டு வரும்னா, நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து முன்னாடி வந்துட்டு நம்ம வந்துட்டு சம்பாதிச்சிருப்போம். இப்போ வந்து நம்ம வந்து சம்பாதிக்கலை அப்படின்ட்டு வீட்டில் இருக்கிற அந்த லேடிஸ் வந்துட்டு நம்மளை வந்துட்டு வந்து ஒரு நம்மளை வந்துட்டு வந்து ஒரு டார்ச்சர் பண்ணுவாங்க. நம்மளை வந்துட்டு நம்ம சொல்கிறத வந்து அவங்க வந்து கேட்க மாட்டாங்க. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பெரிய ஒரு மன வந்து ஒரு வருத்தமாக நமக்கு வந்து இருக்கும். சரிங்களா? நீங்கள் அதெல்லாம் நீங்கள் வந்துட்டு நீங்கள் வந்து பெருசுப்படுத்தாதீங்க. ஓகேங்களா? சம்பாதிக்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய வழிகள் இருக்குது. இப்போ இருக்கிற காலத்தில் நம்ம சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு தேவையானது என்னத்தீங்களா? நாலேஜ் மட்டும்தான் தேவை. நாலேஜ் மட்டும் இருந்தாலே போதும். நம்ம உட்கார்ந்த இடத்துலேருந்தே நம்ம வந்துட்டு நிறைய வழிகள் இருக்குது. சரிங்களா? நான் ஏதாவது வந்து உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்ச அதே மாதிரி நீங்கள் வேலை பார்த்த இடத்த நீங்கள் வந்து வேலை பார்த்த அந்த தொழிலையோ இல்லை உங்களுக்கு வந்து பிடிச்ச தொழிலையோ என்ன உங்களுக்கு தெரியுமோ அந்த மாதிரி வேலைகளில் நீங்கள் வந்துட்டு உட்கார்ந்த இடத்துலேருந்தே நம்ம எல்லாம் பண்ணிக்கிறோம். சரி, நம்ம ஆள் வச்சு நம்ம எல்லாம் பண்ணிக்கிறோம். அதெல்லாம் வந்துட்டு சம்பாதிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நமக்கு தேவையானது என்ன தெரியுங்களா? நமக்கு வந்துட்டு வந்து ஒரு மன திருப்தி, மன நிறைவு. அது வந்து எப்போ வரும்னா, நமக்கு பிடிச்சமான வேலையை நம்ம செய்யும் பொழுது தான் அப்போ தான் நம்முடைய சோல் வந்துட்டு நமக்கு பூஸ்டப் ஆகும். மற்றவங்களுக்காக நம்ம வந்துட்டு இவ்வளோ காலம் நம்ம வந்து வாழ்ந்துட்டோம் இல்லைங்களா? நம்ம ஃபேமிலிக்காக நம்ம வந்து வாழ்ந்துட்டோம். இனி வரும் காலங்களையாவது நமக்கு என்ன பிடிக்குதோ அந்த மாதிரியான வேலைகளை நம்ம வந்துட்டு செய்து அந்த மாதிரி நம்ம வந்துட்டு அந்த ஒரு மன நிறைவு வந்து தேடிக்கிட்டு, நான் சொல்கிறது புரியுதுங்களா? என்ன செய்தால் நீங்கள் வந்து உங்களுடைய சோல் வந்து திருப்தியாக இருக்கோ அந்த மாதிரி செய்யுங்க. சரிங்களா? அந்த மாதிரி வேலைகளில் வந்து உங்களுடைய மனதை வந்துட்டு வந்து பயன்படுத்தி நீங்கள் வந்துட்டு வாழ வந்து பழகிக்கோங்க. சரிங்களா? ஹெல்த் வைஸ் வந்துட்டு ஏதாவது பிரச்சனை வந்துட்டு இருக்குன்னா நான் சொன்ன மாதிரி தியானம் பண்ணுங்கள். தியானம் பண்ணும் பொழுது உங்களுக்கு பாடியில் எந்த நோய் இருந்தாலுமே சரியாயிடும். சரிங்களா? நான் அதெல்லாம் வந்துட்டு ஃப்யூச்சரில் சொல்கிறேன். அதே மாதிரி நான் சொல்லலை அப்படின்னாலுமே நீங்கள் வந்து இதில் பாருங்கள். நீங்கள் வந்துட்டு கூகுளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பாடியில் எந்த நோய் இருந்தாலுமே அது சரியாயிடும் நீங்கள் அந்த தியானம் வந்து பண்ணும் பொழுது. ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா மற்றவங்க செய்கிறது யார்? நம்ம பிள்ளைங்க இல்லை மருமக, அப்புறம் பார்த்தீங்கன்னா யார்? நம்ம மனைவியை வந்துட்டு நமக்கு தீங்கு செய்ய மாட்டாங்க. ஏன்னா நம்ம கூட வந்துட்டு நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு தெரியும். நமக்கு தெரிஞ்சதுனால இந்த மருமக அதேமாதிரி மகன் இவங்களாம் வந்துட்டு நமக்கு ஏதாவது வந்துட்டு ஒரு நமக்கு பிடிக்காத மாதிரி இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஓகேங்களா? நம்ம வாழ்ந்துட்டோம். அவங்கவுங்க அவங்க வாழ்க்கையை வந்து பார்த்துப்பாங்க. நீங்கள் வந்து பட்டம் படாமல் நீங்கள் வந்துட்டு செயல்பட்டுட்டு நான் வந்து சொன்ன மாதிரி அந்த தியானம் வந்து பண்ணுங்கள். தியானம் வந்துட்டு அந்த 6 நிலைகள் சொல்லியிருப்பேன். அதெல்லாம் பண்ணி நம்ம இந்த பிறவியே நமக்கு கடைசி பிறவியாக வந்து இருக்கிற மாதிரி நம்ம அதுக்கான வழிகளை பார்க்கணும். நான் சொல்ல புரியுதுங்களா? நம்ம எல்லாமே வந்து சமாதி அடையணுங்கிறது தான் வேண்டிய ஆசை. சரிங்களா?
இதில் வந்துட்டு இன்னொரு விஷயம் சொல்ல வரேன். நான் வந்து கோயிலுக்கு போவீங்களா, அப்போ வந்துட்டு அவங்க வந்துட்டு என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? அங்கே வரவங்கலாம் நம்ம இந்த சின்ன வயசுலேயே நம்ம நம்முடைய ஆன்ம முக்திக்கான வழியை வந்து தேடிக்கணும் அப்படி சொல்லுவாங்க. அது ஏன் தெரியுங்களா? அது ஏன்னா அவங்களுக்கு வயசாச்சு அப்படின்னா நீ வந்து நம்ம பாடி வந்துட்டு பலம் வந்து குறையும். அப்போது நீங்கள் வந்துட்டு நீ நீங்கள் வந்துட்டு உங்கள் சூழலுக்கான வேலைகளை நீங்கள் வந்து வந்து செய்ய முடியாது. புரியுதுங்களா நான் வந்து சொல்ல வர்றது? அதனால வயசு இருக்கும் பொழுதே அந்த சின்ன வயசுலேயே நம்ம 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 பிள்ளைங்களையும் நம்ம வந்துட்டு இந்த மாதிரியான வேலைகளில் என்ன வேலைகளில் இந்த பக்தி மார்க்கத்தில் நம்ம வந்துட்டு பழக்கி விடணும். பழக்கி விட்டு நம்ம அந்த 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 ஆன்மா வந்துட்டு வந்து ஒரு ஒரு நல்ல கதி அடைய நம்ம வந்துட்டு அதை வந்துட்டு அந்த படி நம்ம காமிக்கணும். சரிங்களா? அது